வணக்கம், என் பேர் டாக்டர் சுதீப். நான் காஞ்சி காமகோடி சைல்ட்ரஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனியர் ஐசியூ டாக்டர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஐசியூனா தெரியும், தீவிர சிகிச்சை பிரிவு. இப்போ தீவிர சிகிச்சை பிரிவுங்கிறது பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மாறுதா? சின்னவங்களுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு தனியாக தீவிர சிகிச்சை பிரிவு தேவையா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ரோட்டில் போகிறேன், திடீர்னு நாம் நார்மலாக பார்த்துருப்பீங்க, கீழே விழுகலாம் அல்லது யாராவது ஒருத்தர் தரையில் படுத்து கிடக்கலாம், என்னென்னு புரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஃபிட்ஸ் கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படின்னாலே பெரியவங்களுக்கு மருந்து வேற, காரணங்கள் வேற, மருந்தான அளவும் வேற. இதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இந்த நோய்கள் வேற, மருந்துகள் வேற, மருந்துகளோட அளவும் வேற. ஸோ நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தீவிர சிகிச்சை பிரிவுங்கிற விஷயம் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வேற வேற. இப்போ குழந்தைகளுக்காகவே தயாரிக்கப்பட்ட அல்லது செயல்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பெட்டரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பெரியவங்களோட தீவிர சிகிச்சை பிரிவில் என் குழந்தை அட்மிட் ஆனால் ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்னா கிடைக்கும். ஆனால் நம்ம குழந்தை, நம்ம வீட்டு ஆளுங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கப்ப அந்த பிரிவில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம குழந்தைக்கு வேணும்னு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பெஸ்ட்டாக இல்லாமல் போகலாம். அதனால குழந்தைங்களுக்காகவே தேவைப்படுற அல்லது குழந்தைங்களுக்காகவே செயல்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் நம்ம குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது தான் நம்ம குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்க ஹாஸ்பிட்டலுக்குடைய முக்கியத்துவம். நம்ம யாருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போக வேண்டிய தேவைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குன்னா குழந்தைகளுக்கோட செயல்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு போனால் பெட்டராக இருக்கும்.